guys, welcome back to Twist Story. வழக்கம் போல இந்த வாரம் நடந்த சில காமெடி சம்பவத்தை தொகுத்து கொண்டு வந்திருக்கேன். வீடியோ பார்த்து சிரிச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சார் ரெட் லைட் கணக்கா மண்டையில ஒரு பொட்டு வச்சுட்டு இந்த ஏரியால ஏதாச்சும் ஒரு லேடி வளம் வந்து பாத்தீங்களா? சும்மா நாச்சிக்கு என்ன தானே ஒரு போட்டோ எடுக்கிறாருன்னு பார்த்தா 10 நிமிஷத்துல Facebookல ப்ரொஃபைல் போட்டோவை போட்டு வச்சிருக்காருங்க. என்ன மாதிரி கிரியேட்டிவிட்டி, அங்க வச்சவரை விட அந்த கோடத்துல தண்ணி பிடிக்கிறாரு பாருங்க. வெயிட் பார்த்து உடம்ப குறைக்கலான்னு வாங்கின மிஷின்ல சப்பாத்தி போட்டு உடம்ப ஏற்றி விடுறீங்களே. பிரியாணி தான், அது ஒரு விதமான புளியோதரை கலந்த பிரியாணி ஆயிருச்சு சார். இசை நயத்தை காட்டி பரிசு பெறலான்னு வந்தா இவன் இருக்கிறான் குறுக்கல. அடுத்து அவர் என்ன பண்ண போறாருங்கிறது அவருக்கே தெரியாதுங்க. அப்புறம் நம்ம எப்படி கணிக்கிறது? சார் வீடியோகிராஃபி, எடிட்டிங், ஆடியோ எல்லாமே ஆன் த ஸ்பாட்ல கொடுக்குறாரு. மந்திரம் சொல்ல வந்தவர் வந்த வேலையை விட்டுட்டு எந்த வேலையை பார்க்கறாரு நாங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்களா? கலைநயத்தை காமிக்கலாங்க, அதுக்கு முட்டையெல்லாம் என்ன வரைஞ்சி வச்சிருக்கீங்க? இல்ல இத்தனை நாள் நான் தான் தப்பா விளையாடிக்கிட்டு இருந்தேனா, இல்ல ஏதோ நம்மளுக்கு தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்களான்னு தெரியலீங்களே. காலங்காத்தால 5 மணிக்கு போய் உக்காந்துட்டு யோகா செய்யறங்கிற பேர்ல சீட்டர் தாங்க புக் பண்ண, பக்கத்துல இருக்கிற லிவர் பிடிச்சி இருக்கிற ஸ்லீப்பர் ஆயிருச்சு. கணவன் மனைவிக்குள்ள சண்டையா? இப்படி சமாதானம் படுத்தி பாருங்க, எப்படி சமாதானம் ஆகாம இருக்கிறாங்கன்னு பாப்போம். அடேங்கப்பா, பேய் பிசாஸ்லாம் வீட்டு பக்கம் வர்றதுக்கே பயப்படும் போலீங்களே. அந்த மனசு தாங்க, சோளக்காட்டு பொம்மை கூட சேஃப்டி முக்கியம் ஹெல்மெட் மாட்டி விட்டு போயிருக்கிறாங்க பாத்தீங்களா? ஏதோ சிட்டிக்குள்ள ஓட்டுறீங்க ஓகே, கிராமத்து ரோட்ல தனியா போய்கிட்டு இருக்கும்போது உங்க பின்னாடி நான்லாம் வந்தேன்னா என்னங்க ஆவறது? பல்லிய வச்சா திருத்துப்புன்னு பார்த்து பதறுவாங்கன்னு பார்த்தா அது கூட எடுத்து பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுல இருக்கிற பெண் பிரிஞ்சு போறத நினைச்சு வீடே வருத்தப்படும் தான் நினைச்சாங்க. சார் எதையாச்சும் பந்தியில அதை பண்ணு இதை பண்ணு ஒரு வேலை வாங்கினே இருக்கிறாங்க. அதான் லேப்டாப் வச்சுன்னு உட்காந்துட்டேன் நானு. பாதி காதல மீதி காதல ஒண்ணு சேர மாட்டேங்குதுங்க. மோட்டர் ஏதோ ஃபால்ட்னு நினைக்கிறேன். நட்டாத்துல உட்காந்து பேசுறாங்கன்னா அப்ப அவ்வளவு முக்கியமான விஷயமா தான் சார் இருக்கும். என்னதான் வேஷம்னு இருந்தாலும் திடுதுப்புன்னு ஓடி வரும்போது கொஞ்சம் பயமா தாங்க இருக்குது. அவர்லாம் நம்மளுக்கு லைட் அடிக்கிறதே கிடையாது, நேரா கீழே இருந்து ஏலியனுக்கு தான் அடிப்பாரு. இப்போ ஒரு பைத்தியம் வரப்போகுதுன்னு சொல்ல யார் அந்த நல்ல மனிதர்? வெளிநாட்டுக்காரர்களை பார்த்து நம்ம ஊர் பாட்டி தலை செம்பட்ட முடியா இருக்குதாமா. அப்படி வரவர லைட்டை பேசி கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா கண்டுக்கவே இல்லை. மரியாதைக்கு மரியாதைங்க, நீங்க கொடுக்கறதுக்கு ஈக்குவலா நானும் கொடுப்பேன், ஏன் கொஞ்சம் கூடவே கொடுப்பேன். பட்ஜெட் கொஞ்சம் பற்றாக்குறைங்க, அதால காஸ்டியூமும் கொஞ்சம் புல்லுகள் எல்லாம் வச்சு மேனேஜ் பண்ற மாதிரி ஆயிருச்சு. வண்டி அப்படி மெயின்டைன் பண்ணுவோம் சார், ஆனாலும் வண்டி ஓட மாட்டேங்குது, ஏன்னு தெரியல, கொஞ்சம் பாருங்களேன். ஏங்க பிளிங்கிட் கார் திடுப்புன்னு ரிவர்ஸ்லயே வந்துகிட்டு இருக்கிறாரு. வலிய போயிட்டு அசிங்கப்படுறவங்களை யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு ஆளை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு வீட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற எந்த வீடா இருந்தாலும் ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி சண்டை போடாம போகவே முடியாது சார்.
வரவெல்லாம் எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்கன்ட்டு பேட்டி எடுக்க அப்பா பொண்ணு கூட்டு வந்து ஏன் பொண்ணைய பேட்டி எடுங்க. பந்திக்கு போயிட்டு சாப்பிடணும்னா இவரை மாதிரி சாப்பிட்டு வரணுங்க. அங்க ஸ்டேஜ்ல பிராக்டிஸ் பண்ணி போட்ட பெர்ஃபார்மன்ஸை விட இவர் போட்ட பெர்ஃபார்மன்ஸ் பேசுதுங்க. இதை யார் யாரெல்லாம் லைக் போடுறீங்களோ அவங்க உங்களுக்குலாம் 50 ரூபா ஜிபே பண்றேன்னு சொல்ல அந்த ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுட்டு போனா ஊர்ல இருக்கிற எல்லா லேடிஸும் சிரிப்பாங்க. சார் ஒரு நாளைக்கு ரெண்டல்ல எல்லா பேரும் ஐபோன் வாங்கிட்டு வந்துருக்காங்க சார். தோசை கல்லு மாதிரி இருக்குதுங்க. இந்த கண்ணாடியே 1/2 கிலோ இருக்கும் போல. இது எப்படி நான் கண்ணில் மாட்டிட்டு போட்டுட்டு தெரியுது. குழந்தைய பாக்கிறதுக்கு 2 பேர் மட்டும் போங்க. ஒரு ஊரையே கூட்டி வச்சிருக்காங்க. மழை காலத்துல என்ன படுதாவை தூக்கிட்டு போறது. அவர் பாருங்க பெஞ்சு கிஞ்செல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. பக்கத்து போன்ல என்ன நோன்றாங்கிறத பார்க்கலாம் அவங்களுக்கு தூக்கம் வராது. எல்லாரையும் ஒண்ணு சேர நிக்க வச்சு ஒரே டேக்கில் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? என்னங்க BMW எல்லோ போர்டு மாட்டி வச்சிருக்கீங்க? வண்டிப்பா ரெடி கண்டிஷன்ல இருக்குதுங்க. சீட்டு கிட்டலாம் மாட்டணும். வேணும் மலைப்பழவை போட்டு உக்காந்து ஓட்டிட்டு வாங்க. இப்ப ஆள் இல்லாத நேரத்துல மயில் பண்ணிங்களாம் உள்ள புந்துறாதீங்கன்னு தெளிவா பேனர் அடிச்சு ஓட்டி இருக்கிறாரு சார். அந்த ஃப்ளூட் ஊதுறதுல அவர்ல வாசிக்க ஆரம்பிச்சோன்னா மயங்கிருவோம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஒண்ணு கூடி நைட்ல என்ஜாய் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்க பின்னாடி சொந்தக்காரர் வந்துட்டாரு. கையால எடுத்து மாட்டுங்கன்னா கையோடு பிடிங்கி மாட்டினா எப்படி சார்? ஏதோ நம்ம இருக்கிற கஷ்டத்துக்கு தங்கத்துல தான் மோதிரம் போட முடியல. இங்க கைய காமிங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியாதுன்னு யாருங்க சொன்னது? அந்த முதல் ரோல பாருங்க. ஏன் எப்ப பார்த்தாலும் முரட்டுத்தனமாவே வீடியோ எடுக்கிறீங்க நீங்க? அவங்களுக்கு அவங்க தம்பியை ரொம்ப பிடிக்குமாமா சொல்லிட்டு ஏதோ பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க. என்னன்னு தாங்க தெரியல. என் தம்பிடா. இத்தனோட ஸ்வீட் தூக்க போனது ஒரு தப்பாங்க. ஊரையே கூட்டிட்டு வர போல. கிளாஸ் ரொம்ப தெளிவா கவனிச்சுன்னு இருக்கிறாரு. பார்க்கும் போதே தெரியுது. நாங்க மேல மடிக்கிறதுக்கு ஈக்குவலா தான் இவங்களும் காய்கறி வெட்டுவேன்ட்டு ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் சமையல் முடியல. பார்க்க அமைதியானவர் மாதிரி இருக்குதா? யார் அவரை பார்த்தா சொல்றீங்க? லேடிஸ் வேஷம் போட சொன்னா இப்ப எதுக்கு இந்த முரட்டு ஓட்டமா ஓடின்னு இருக்கிறாரு? காரை டெலிவரி எடுத்து கார்ல போலான்னு பார்த்தா அவன் சர்வீஸ் சென்டர்ல இருந்து என்னை சைக்கிள்ல போக விடுறாங்க. இசை நயம் நடனம் நைட்டு ஃபுல் பார்ட்டி மோடு தாங்க. எவ்வளவு பெரிய சேர் அடிக்க வச்சுட்டு அதுக்கு மேல உட்காரலன்னா நைட்டு ஃபுல்லா மனசு தாங்காதுங்க. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். வண்டி ஒண்ணு பார்த்தேன் சார். அது எந்த வகை வண்டியில சேர்க்கறதுன்னே தெரியல. கன்சர்ட்டுக்கு டிக்கெட் வாங்குற இடத்துல லேடிஸ் லைன் அவ்வளவு கூட்டமா இருக்குது. ஜென்ஸ் லைன்ல ஆளையே காணோம். அப்பா பார்க்க டெரரா இருக்கிறாரா? ஐய நேத்து அவங்க போட்ட ரீல்ஸ் 6 மில்லியன் வியூஸ் போயிருக்குதுங்க. செலிபிரிட்டி சார் இப்ப அவங்க. வண்டியோட பார்ட்ஸ் எல்லாம் அப்படி பக்காவா கரெக்டா சொல்றாங்கன்றனே. ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்படி திடீர்னு வந்து படுத்துட்டா எப்படியே முன்னாடி சொல்லிட்டு வந்து படுக்கிறது இல்லையா?
என்னங்க கல்ச்சரல்ஸ் என்னென்னமோ பேசுனீங்க, ஏதோ ஆனுவல் டே ஃபங்க்ஷன் மாதிரி நடக்குது. வீடியோட கடைசி வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா.